இந்த பதிவில் நவமணியை பற்றிய ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றேன். மணி மந்திரம் ஔஷதம் என்று சொல்லுவது வள்ளலார் கூட மருந்தறியேன், மணியறியேன், மந்திரம் ஒன்று அறியேன் என்று அந்த மூணையும் சொல்றார். அகஸ்தியர் வைத்தியம் என்ற நூலில் மந்திரம் மருந்தோடு மணிபல தந்திரம் செய்யும் சம்பிரதாயம் என்று ஒரு வரி வருகிறது. இது போல பல சித்தர்கள் இந்த மூன்றையும் சொல்லுவார்கள். இதை நான் விளக்காமல் அந்த பாடலை மட்டும் சொல்லுவதற்கு, அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லுவதற்கு காரணம், அவர்களே பல்வேறு வகையாக அச்சுறுத்தி இருக்கிறார்கள். இந்த ரகசியத்தை தக்கவர்களுக்குத்தான் தக்கவர் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பலரும் அறிந்து கொண்டால் பிழை ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று சித்தர்கள் கருதுகிறார்கள். உண்டான மூலிகையை குகைக்குள்ளே ஒழித்து வைத்தார் சித்தர் எல்லாம் வெளியாகும் என்று, அதனால ஒடிச்சு வச்சாங்க. பண்டான சித்தர் அல்லால் மூலிகட்கும் பாவிகட்கும் கருவிகட்கும் கிட்டு மோசல் செண்டான பூவிலையில் மானிடர் எல்லாம் செத்தவர்கள் எழுந்திருப்பார் இடம் கொள்ளாது கொண்டான விதியாளி வந்தாயானால் கூப்பிட்டு தான் கொடுப்பார். அது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. எவனுக்கு அந்த விதி இருக்கிறதோ, அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அவர்களை மட்டும்தான் கூப்பிட்டு கொடுப்பார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் பொருள் விளங்கும், பலிதமும் ஆகும். மற்றவர்களெல்லாம் அது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றார். அதே போல இன்னொரு கருத்து, அகஸ்தியர் பரிபாஷை 500 அப்படின்னு ஒரு பாடல். அந்த அகஸ்தியர்ல அருளினோம் ஓர் 500 யாருக்கு என்றால், யாருக்காக இதை நான் சொல்றேன் இந்த 500 அப்படின்னா, அருளினோம் ஓர் 500 யாருக்கு என்றால் அகம் கடந்த மெய்ஞானிக்கு அருள் பெற்றோர்க்கு குருமுகமாய் கொடுப்பதெல்லாம் மற்றோர் கையில் கொடுத்தவர்க்கும் பெற்றவர்க்கும் சாபம் கூறி. சொன்னவனுக்கும் தலைவடிச்சு போகும், குடும்பம் தேராது. கேட்டவனுக்கும் அதே பிரச்சனை தான். கொடுத்தவர்க்கும் பெற்றவர்க்கும் சாபம் கூறி பெருமை உள்ள சித்தர்தமை வணங்கி போற்றி பரமன் தான் உத்தரவு தன் இந்நூலில் கரு அறிய ஞானிகட்கே வெளியிட்டோ ஆதலால் கையடக்கமாய் வைத்து கண்டு தேரே அப்படின்னு சொல்றார். சொன்னவனுக்கும் பாவம், கேட்டவனுக்கும் பாவம் வந்து சேரும். இப்படி அச்சுறுத்துகிறார்கள். ஆன காரணத்தினாலே தான் இதை யாருக்கு புரிகிறதோ புரிந்து கொள்ளட்டும் என்ற கருத்துப்பட சித்தர்கள் தொண்டு இந்த துறையிலே ஆற்றி இருக்கிறார்கள். மருந்தோடு மட்டும் நிற்கவில்லை. மந்திரமும் தந்திரம் போன்ற அனைத்து துறையிலும் அவர்கள் தொண்டாற்றி இருக்கிறார்கள் என்று விளக்குவதற்காகத்தான் இதை நான் தொட்டு காட்டுகிறேன். இந்த நவமணி என்பது சொரூப குடிகை, வாயில் இட சுடர் போல உடல் ஒளி வீசும். இந்த சொரூப குடிய இது செய்முறையெல்லாம் என்னுடைய ரசமணி ரகசியத்திலே சொல்லியிருக்கிறேன். இந்த சித்தர்கள் சொன்னது என்ற நூலிலே கூட அந்த சொரூப குடியை எப்படி செய்தல் வேண்டும் என்ற ரகசியம் சொல்லியிருக்கிறேன். தக்கவர்கள் அதை புரிந்து கொண்டு செயல்படலாம். அடுத்தது காமதேனு குடிகை. இதை மனதில் நினைத்ததெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி வை. மோகினி குடிகை, உலக இன்பங்களை எல்லாம் அது தரும். சந்தான குடிகை, உடலை துண்டு துண்டாக வெட்டினாலும் அது சேர்த்து வைக்கும். அட்சய குடிகையை, அன்னம் அணிகள் நவநிதி போன்றவை அள்ளி அள்ளி கொடுக்கும். ககன குடிகை, கன நேரத்தில் பல லட்சம் தூரம் கடப்பதற்கு வழிவகுக்கும். இது ஒரு ரகசியம். வாயில்ல
எச்சில் படாத ஒரு இடத்தில் இந்த குடிகையை வைத்துக் கொள்ள வேண்டும். தக்கவர்கள் வழியாக அறிந்து கொள்க. சகடு குடிகை இதனுடைய இயல்பு முன்பிறப்பின் அறிவு எல்லாம் காட்டும். சத்தவேதி குடிகை தட்டின ஓசை கேட்கும் தொலைவில் உள்ள அத்தனை பொருள்களும் நவ உலோகமாக வேதிக்கும். பரிசவேதி குடிகை கையிலே வைத்து ஓடு, செங்கல், எலும்பு, மண் போன்றவற்றை காட்ட வேதிக்கும். இது நவமணிகள், நவகுடிகை என்று சொல்லுவார்கள். இந்த ரகசியத்தை பல சித்தர்கள் சொல்லுகிறார்கள். திருமூலர் கருக்கடை வைத்தியம் 600 என்ற நூல் சொரூப மணியை வாயிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கமலனியை உந்தியில் கட்டிக்கொள்ள வேண்டும். அட்டமா சித்துவை கையிலே பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் கையிலே 2 கைகளையும் கட்டியே நடந்தார். 2 கைகளுக்கும் மத்தியிலே அந்த உள்ளங்கையிலே ரசமணி வைத்திருந்தார் என்பது ஒரு செய்தி. அவர் கையிலே வைத்திருந்த அந்த மணி அட்டமா சித்தி என்று அறிந்தவர்கள் வாயிலாக நான் அறிந்து கொண்டேன். அதைத்தான் வடலூரில் இருக்கின்ற அந்த நீர் ஓடையில் அவள் இறுதியாக போட்டுவிட்டார் என்ற ஒரு செய்தி நான் கேட்டேன். அதன் உண்மை எனக்கு தெரியாது. அவர் கையிலே வைத்திருந்து மூடிய கைகளை கட்டியே நடந்தேன், கையுற வீசி நடப்பதே நானே கைகளை கட்டியே நடந்தேன் என்று சொல்லுவார் அல்லவா. கைகளை கட்டி நடக்கும் போது மூடிய அந்த உள்ளங்கையில் உள்ளி இருந்தது இந்த அட்டமா சித்தி என்ற மணி என்று என்னுடைய குருநாதர் சொல்கிறார். ஆகவே இது பல சித்தர்கள் இதை சொல்லு. யாகோப்பு 300 என்ற ஒரு நூலிலே கூட மணிகளை பற்றிய செய்தி வருகிறது. யாகோபு வைத்தியவாத சூத்திரம் 400 என்ற நூலில் வருகிறது. யாகோபு சுண்ணம் 300 என்ற நூலிலே வருகிறது. இது போன்று பல சித்தர்கள் அதை பற்றி சொல்கிறார்கள். அடுத்து பார்ப்போம்.